ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் given in bracket y equal to e power 3x into c cos 2x plus d sin 2x c, d. சொல்யூஷன் பார்ப்போமா? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குன்றாங்க. அதாவது சியும் டியும் தான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை தடவை. இங்கே எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது? 2 கான்ஸ்டன்ட் சிஎன்டி இருக்குது. ஸோ இதை நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நான் கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதிட்டுருக்கேன். ஓகேவா? இப்போது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள். அப்போது யூவி மெத்தட் இதுக்கும் போடணும், அதே மாதிரி யூவி மெத்தட் இதுக்கும் போடணும். அதுக்கு பதிலாக இதை இங்கே கொண்டு போயிட்டோன்னா ஒரே ஒரு யூவி மெத்தட் போட்டால் போதும். ஸோ இந்த இ பவர் 3xை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? y இன்ட்டு இ பவர் -3xன்னு மாறிடும். இந்த பக்கம் வரும்போது இஸ் ஈக்குவல் டு சி காஸ் 2x ப்ளஸ் டி சைன் 2x. இப்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இதை யூவி மெத்தடில் பண்ணணும். ஒய்யை அப்படியே வச்சுட்டு இ பவர் -3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் -3x, அந்த மேலே இருக்க -3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -3 ப்ளஸ் இப்போ இ பவர் -3x அப்படியே வச்சுட்டு ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ். யூவி மெத்தட் முடிஞ்சிருச்சா? இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் சி காஸ் 2xோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் 2x, அந்த 2xோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு 2. ஸோ இட் இஸ் -2c sin 2x. இந்த c அப்படியே இருக்குது, இந்த 2 இங்கேருந்து வருது. அடுத்து d ப்ளஸ் d sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d அப்படியே இருக்கும். sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x, அந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வர 2 வந்து முன்னாடி வந்துடுது. அடுத்து இப்போ இதில் பாருங்கள், ரெண்டுத்துலையும் e பவர் -3x காமனாக இருக்குது. அதை எடுத்துட்டோன்னா y டேஷ் இங்கே இருக்குது பாருங்கள், இதில் y டேஷ் -3yன்னு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு நான் எதுவும் மாற்றலை. இப்போது 1 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. பட் 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட்டிங் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்னாகும்? இங்கே பாருங்கள், இதை யூவி மெத்தடில் போடணும். இ பவர் -3x அப்படியே வச்சுருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் -3 இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ப்ளஸ் இப்போ உள்ளே இருக்கிறது அப்படியே வச்சுருக்கேன், வெளியில் இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் -3x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர -3. ஸோ -3 இ பவர் -3xன்னு வரும். இந்த பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி வந்து -2c இருக்குது. sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x, அந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2. அப்போ இது என்ன -4c cos 2xன்னு மாறிடும். அதே மாதிரி இங்கே 2d இருக்கும். cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin 2x, அதுக்கப்புறம் இந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வர 2வை முன்னாடி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இ பவர் -3x ரெண்டுத்துலேயும் காமன். ஸோ அதை நான் வெளியில் எடுத்துகிறேன். அப்போ மீதி இந்த டேர்ம் இருக்கும் ஒய் டபுள் டேஷ் -3y டேஷ் மைனஸ், இந்த மைனஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, இது வெளியில் போயிடுச்சு. 3 இன்ட்டு ஒய் டேஷ் -3yன்னு இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் நான் -4 காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? சி காஸ் 2x ப்ளஸ் டி சைன் 2xன்னு வந்துடும். இந்த இ பவர் -3x இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். அப்போ என்ன ஆகுது? -4 இ பவர் ப்ளஸ் 3xன்னு மாறிடும். வேறு எதுவும் இங்கே நான் சேஞ்ச் பண்ணல. இப்போது இந்த டேர்ம் பாருங்கள், இ பவர் 3x சி காஸ் 2x ப்ளஸ் டி சைன் 2x, இது என்னதுமா? இது உங்களோட ஒய். அப்போ நான் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக அப்படியே ஒய்ன்னு வச்சுருவேன். ஸோ -4yன்னு இருக்கும். இந்த பக்கம் ஒய் டபுள் டேஷ் -3y டேஷ் -3y டேஷ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 9yன்னு வந்துடும் ஈக்குவல் டு -4y. ஸோ ஒய் டபுள் டேஷ் -3y டேஷ் -3y டேஷ் -6y டேஷ் ப்ளஸ் 9y, இந்த -4y இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் டபுள் டேஷ் -6y டேஷ் ப்ளஸ் 9y ப்ளஸ் 4y வந்து ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 0. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.